ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த கட்ச் ஒர்க்கோட இந்த பேசிக் பேட்டர்ன் வந்து எப்படி நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம், அதை எப்படி ஈஸியாக பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடில் அப்படின்னு பார்ப்போம். இதை வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதோட பேசிக் ஸ்கொயர் பேட்டர்ன் நான் உங்களுக்கு இப்படி வரைஞ்சி காமிக்கிறேன். இதுக்கு கிராஃப் ஷீட்டில் நீங்கள் 5mm அளவில் இந்தமாரி நீங்கள் ஸ்கொயர் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இப்போ பாருங்கள், நம்ம எங்கே ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு 1 வச்சுக்கலாம். அங்கேருந்து கிளாக் வைஸ்லேயே போகலாம். ஸோ அடுத்த பாயிண்ட் இங்கே வரும், அது 2. அங்கேருந்து நேராக அடுத்தது இந்த இடத்துக்கு வரணும். 3, இது 4, இது 5, அடுத்தது வந்து 6. அதுக்கு அந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன கட்ட முடியும். அதுலேருந்து நேராக இந்த இடத்துக்கு 7, 8, இங்கே வரும்போது 9, 10, 11 ஒரு சின்ன கட்ட முடியும். அடுத்தது அப்படியே நேராக அப்படியே வந்து 12, அப்புறம் ஆரம்பித்த இடத்துல 1ல் முடிக்கணும். ஸோ இதுதான் அதோட பேசிக். நம்ம இது நீங்கள் வந்து கோலம் போடுறப்ப எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி பேட்டர்ன் தான். இது வந்து ஒரு பேஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இந்தமாரி மெத்தடில் பண்ணுறோம். அது மேலே உள்ள பின்னல் வந்து நம்ம கோலத்தில் எப்படி ஒரு நெலி கோலம் போடுவோம்ல, அதே மாதிரி தாங்க அந்த டைரக்ஷன் வரும். இந்த மாதிரி ஒரு கார்னர்லேயும் ஒரு லூப் மாரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இந்த மாதிரி கொண்டு வந்து அடுத்தது இந்த மாதிரி லூப் மாதிரி பண்ணணும். இது எக்ஸாக்டாக நம்ம நெல்லிக்கோலம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டைரக்ஷனுக்காக நான் இந்த மாதிரி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், எந்த டைரக்ஷனில் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மேலே பண்ணுற இந்த பின்னல் வந்து நம்ம எப்படி ஒரு நெல்லிக்கோலத்தில் இப்போ நான் உங்களுக்கு அது டாட் வச்சு அந்த நெல்லிக்கோலம் போட்டு காமிக்கிறேன். அது உள்ளே ஒரு சின்ன சின்ன கட்டம் ஃபார்ம் ஆகி எப்படி ஃபில் ஆகுது பாருங்கள். ஸோ இதே மாதிரி தாங்க இப்போ நான் வந்து ஒரு 7லேருந்து 1 வரைக்கும் ஒரு நேர் புள்ளி வச்சுட்டு ஒரு கோலம் போடுவோம்ல, அது மாதிரி தான். ஸோ அந்த டைரக்ஷனில் தான் நம்ம உள்ளே இருக்கிற பின்னலும் பண்ணுறோம். ஸோ இந்த லூப் பாருங்கள், எக்ஸாக்டாக இதே மாதிரி தான் வரும். ஸோ நம்ம அந்த டைரக்ஷனுக்கு இந்த மாதிரி டைரக்ஷனில் நம்ம ஃபில் பண்ணிட்டு வந்தாலே கட்ச் ஒர்க் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து நம்ம அந்த நூல் எடுக்கிறது தான், ஒன்று மேலே ஒன்று கீழே, ஒன்று மேலே ஒன்று கீழே வரும்போது அந்த பின்னல் கரெக்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ இது தாங்க அதோட பேசிக் பேட்டர்ன். இது எப்படி நான் வந்து நூலில் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கார்னரில் இந்த மாதிரி ஒரு பாயிண்டில் நூல் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அடுத்த இதில் வந்து இந்த மாதிரி மேலேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு எக்ஸாக்டாக சின்னதாக ஒரு ஸ்ட்ரிச் அந்த பாயிண்ட்டை ஒட்டி வர மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி கொடுக்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு டைரக்ஷன் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் ஒரு சின்ன கட்டம் 3 பக்கமும் கார்னர் வர மாதிரி பண்ணுறோம். அடுத்தது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நூலை இந்த மாதிரி ஊசியை நூலுக்கு கீழே கொடுத்து எடுக்கணும். அடுத்த கட்டம் அதே மாதிரி ஒவ்வொரு கார்னர்லேயும் சின்ன சின்னதாக ஸ்டிச்சஸ். ஸோ இது உங்களுக்கு ஒன்று பண்ணி பார்க்கும்போதே நிறைய இந்தமாரி ஸ்கொயர்ஸ் பண்ணி பார்க்கும்போதே நல்ல ப்ராக்டிஸ் ஆகிடும். பாருங்கள், இந்த கட்டம் முடியுது, நூலை கீழே விட்டு எடுக்கிறேன். அடுத்த கட்டத்தில் ஒவ்வொரு கார்னர்லேயும் இந்த மாதிரி சின்ன ஸ்டிச். எப்பப்பெல்லாம் கார்னர்ஸ் வருதோ அதில் எல்லாமே இந்தமாரி சின்ன ஸ்டிச் ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கலாம், இல்லைன்னா ஹரிசாண்டலாகவும் கொடுக்கலாம். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்தோன்னா ஷார்ப்பாக ஒரு எட்ஜ் கிடைக்கும், அதனால் ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், அந்த கட்டை முடிஞ்சிச்சு, நூலை கீழே விட்டு எடுத்துட்டு அடுத்தது பண்ணுறேன். இப்போ முடிக்கும் போது இந்த நூலை கீழே விட்டு எடுத்து முடிக்கணும், கொஞ்சம் தள்ளி இப்படி கீழே விடணும். அப்போ அங்கேயும் ஒரு ஷார்ப் எட்ஜ் கிடைக்கும். ஸோ இதுதான் பேசிக் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம், இந்த கட்ச் ஒர்க் பண்ணுறதுக்குள்ள ஃப்ரேம். இப்போ மேலே இருக்கிற பின்னல் எப்படி பண்ண போகிறோன்னா, நான் அப்படி வெளியில் எடுத்திருக்கேன். அந்த கட்டத்துக்குள்ளே என்ட்ராகும்போது ஊசியை நூலுக்கு கீழே விட்டு எடுக்கிறேன். கார்னர்லையும் இந்தமாரி ஊசியை கீழே விட்டு எடுக்கணும். இப்போ அடுத்தது உள்ளே என்ட்ராகும்போது கீழே விட்டு எடுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ அங்கே கீழே விட்டு எடுத்தோம், அடுத்தது மேலே, அதுக்கு அடுத்தது கீழே. இப்போ இதுக்கு மேலே வரணும், அடுத்தது கீழே வரணும். அடுத்தது கார்னர்ஸில் எல்லாமே அந்த ஸ்டிச்சுக்கு உள்ளே விட்டு எடுக்கணும். அப்புறம் கட்டத்துக்குள்ளே என்ட்ராக போகிறோம், அப்போ நூலை கீழே விட்டு எடுக்கணும். அடுத்து கார்னர்லேயும் கீழே விட்டு எடுக்கணும். அகெயின் கட்டத்துக்குள்ளே என்ட்ராக போகிறோம், அப்போ இந்த மாதிரி ஊசியை கீழே விட்டு எடுக்கணும்.
இப்போ பாருங்கள் 3 பக்கமும் அதே மாதிரி பண்ணிட்டோம். 4வது பக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா 3 கோடு உள்ளுக்குள்ளேயே ஒரு 3 கோடு ஃபார்ம் ஆயிருக்கா, 1 2 3. ஸோ அதனால் இது மேலே வந்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்க பின்னலும் அழகாக தெரியணுங்கிறதுக்காக இந்தமாரி அந்த ஊசியை நூலுக்கு கீழே விட்டு எடுக்கிறோம். இப்போ உள்ளுக்குள்ளே அழகாக ஒரு கட்டம் ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்தது வந்து மேலே, அடுத்தது கீழே. ஸோ இப்போ மேலே, அடுத்தது கீழே. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டம் என்ட்ராகும்போது ஊசியை கீழே விட்டு எடுக்கணும், கார்னர்ஸில் கீழே விட்டு எடுக்கணும். உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன கட்டம் ஃபார்ம் ஆகும், அப்பையும் அந்த பின்னல் கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கணும். இந்த நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே ஈஸியாக கட்ச் ஒர்க் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் 3 பக்கம் கோடு வந்துருச்சு. 4வது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊசியை கீழே விட்டு எடுத்துக்கிறேன். அப்புறம் அடுத்த கட்டத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். இப்போ பாருங்கள், இந்த கட்டமும் உள்ளுக்குள்ளே ஃபார்ம் பண்ண அதையும் பண்ணிவிட்டு அந்த சின்ன ஸ்டிச்குள்ளேயே விட்டு எடுத்துகிட்டு எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல முடிச்சிடணும். முடிக்கும் போது அழகான அந்த ஒரு கட்ச் ஒர்க் பேட்டர்ன் நமக்கு கிடச்சிரும். பாருங்கள், உள்ளேயும் ஃபில்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கட்ச் ஒர்க் பேட்டர்ன் வச்சு நம்ம டிசைன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.